பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. தேவன் சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தன வீடாகிய எகிப்தில் இருந்த பொழுது பிதாவானவர் அவங்க இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கி கூட்டு போனது போல நான் உங்களை இயேசு கிறிஸ்து மூலியமாய் இந்த பாவத்திலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். நேரத்தில் நாம் வாரத்தில் முதலாம் நாள் நாம் தேவனை ஆராதிக்க வந்திருக்கும் சகோதர சகோதரிகளே. இந்த நேரத்தில் எழுதுகிறோம், பிரேயர் பண்ணலாம், ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கும் நல்ல தகப்பனே, அருமையான காலை பொழுதுல தகப்பனே, வாரத்தில் முதல் நாள் தகப்பனே, உங்களை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கும் தகப்பனே, உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதியில் மத்தியில் வாசம் செய்கிறவரே, துதிக்கு பாத்திரரே, சர்வ வல்லமுள்ள தேவனே, அப்பா உமக்கு நன்றி ஸ்தோத்திரம். அப்பா இந்த வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறது நீர் ஒருவரே தேவன் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா இஸ்ரவேலே பயப்படாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு நான் சகாயம் செய்வேன் என்று சொன்னீரே. அப்பா உமக்கு நன்றி ஸ்தோத்திரம். இதோ யோசுவாவோடு இருந்தது போல இதோ நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னீரே. அப்பா எங்களோடு நீங்க துணையா இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் ஆண்டவரே. தினமும் எங்களுக்கு உணவளித்து எங்களை பாதுகாக்கிற தேவனே, அப்பா உமக்கு நன்றி ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிற தேவனே, அப்பா உமக்கு நன்றி ஸ்தோத்திரம். அப்பா உம்முடைய கிருபை இல்லாத நாங்கள் இந்த உலகத்துல நாங்கள் வாழ முடியாது தகப்பனே. உம்முடைய கிருபையோடு தகப்பனே ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் தகப்பனே. இன்னைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் உம்முடைய கிருபையால தகப்பனே. நாங்கள் தண்ணி குடிக்கிறோம் என்றால் உம்முடைய கிருபையால தகப்பனே. சூரிய ஒளி எங்க மேல் படுகிறது என்றால் உம்முடைய கிருபையால தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஒரே குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பி எங்களுடைய பாவத்துக்காக சிலுவையில் மறுத்து 3ஆம் நாள் வைத்திருந்த வைத்த தேவனே, அப்பா உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அரிமான காலை பொழுது குத்துக்காக நடி செலுத்துகிறோம். எல்லாம் அந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நேரத்தில் பாடலை பாட நமது ரிசர்ச் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். பாடலின் 33 சந்தோஷம் பொங்குதே என்ற பாடலை தேவனை மகிமைப்படுத்தி இந்த பாடலை நாம் ஏறெடுப்போம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் பொங்கே பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் பொங்கி பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ வழியதை சுமந்தழைத்தேன், வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ வழியதை சுமந்தழைத்தேன், அவர் அன்பு குரலை அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலை அழைத்தது என்னையே, அந்த இன்ப நாளில் எங்கள் பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எங்கள் பாவம் நீங்கிற்றே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் பொங்கி பொங்குதே. சத்துரு சோதிக்கிற தேவ உத்தரவுடன் வருவார், சத்துரு சோதிக்கிற தேவ உத்தரவு
ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த வல்ல இயேசு எங்கள் மீட்பரானாரே, அந்த வல்ல இயேசு எங்கள் மீட்பரானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் எங்கே பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடுவேன், நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடுவேன். எந்த இன்ப இயேசுவோடு என்றும் வாழுவேன், எந்த இன்ப இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே. அப்படியாக இன்னொரு பாடலை நாம் தேர்ந்தெடுத்து தேவனை மகிமைப்படுத்தி பாடலை பாடுவோம். பாடல் புத்தகத்திலே பாடல் நம்பர் 9. அனைவரும் சேர்ந்து இந்த பாடலை எழுதுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியானவரே, ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். ஜீவனின் அதிபதியானவரே, ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்துவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்களை போற்றும் தேவனவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்களை போற்றும் தேவனவரே. வேண்டிடும் பக்தரின் குறைகள் கேட்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. வேண்டிடும் பக்தரின் குறைகள் கேட்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. அவர் எங்கள் சங்கீதமானவர், எங்கள் நாமத்தினார் இருதயம் ஒருமித்தார் அவர் நடுவில். 2-3 பேர் எங்கள் நாமத்தினார் இருதயம் ஒருமித்தார் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது கர்த்தர், இருதயம் மகிழ்ந்தே வாழ்த்திடுவோம். இருப்பேன் என்றவர் நமது கர்த்தர், இருதயம் மகிழ்ந்தே வாழ்த்திடுவோம். அவர் எங்கள் சங்கீதமானவர், வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து இயேசு நாமங்களை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வாழும் நீதிய காலமாக. வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வாழும் நீதிய காலமாக. அவர் எங்கள் சங்கீதமானவர். பாடலை பாடின சகோதரருக்காக கிறிஸ்துவின் சபையின் மூலியமாய் வாழ்த்துகிறோம். இந்த
நேரத்திலிருந்து நமது சகோதரர் ஜான் பால் வரும்படி வந்து வேதத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ಇಂದು ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಒಟ್ಟುಗೂಡಿಸೋದಕ್ಕಾಗಿ ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನಮ್ಮ ತಂದೆಗೆ ಕೃತಜ್ಞತಾ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಇಂದು ಆರಿಸಲ್ಪಟ್ಟ ವಾಕ್ಯವು ಯೆರೆಮೀಯ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 12ರಿಂದ 16ರವರೆಗೂ ಓದೋಣ. ಅವರ ಹೆಂಡತಿ, ಮನೆ, ಹೊಲ ಮತ್ತು ಗದ್ದೆ ಇವುಗಳು ಅವರ ಹೆಂಡತಿ, ಮನೆ, ಹೊಲ ಮತ್ತು ಗದ್ದೆ ಇವುಗಳು ಅನ್ಯರ ಪಾಲಾಗುವು. ದೇಶದ ನಿವಾಸಿಗಳ ಮೇಲೆ ಕೈ ಮಾಡುವವನಷ್ಟೇ ಎಂದು ಯೆಹೋವನು ಹೇಳಿದ್ದಾನೆ. ಚಿಕ್ಕವರು ಮೊದಲುಗೊಂಡು ದೊಡ್ಡವರ ತನಕ ಎಲ್ಲರೂ ಬಾಚಿಕೊಳ್ಳುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. ಪ್ರವಾದಿಗಳು ಮೊದಲುಗೊಂಡು ಯಾಜಕರವರೆಗೆ ಸಕಲರು ಮೋಸ ಮಾಡುತ್ತಾರೆ. ಸಮಾಧಾನವಿಲ್ಲದವರು ಸಮಾಧಾನ ಎಂದು ಹೇಳಿ ನನ್ನ ಜನರ ಗಾಯವನ್ನು ಮೇಲೆ ವಾಸಿ ಮಾಡುತ್ತಾರೆ. ಅಸಹ್ಯ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ ಅವಮಾನಕ್ಕೆ ಗುರಿಯಾದರೂ ಏಳಷ್ಟು ನಾಚಿಕೆ ಪಡಲಿಲ್ಲ. ಲಜ್ಜೆಯ ಗಂಧವನ್ನು ತಿಳಿಯಲಿಲ್ಲ. ಆದ ಕಾರಣ ನಾನು ದಂಡಿಸುವ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರು ಮುಗ್ಗರಿಸಿ ಬೀಳುವವರು ಸಂಗಡ ಬಿದ್ದೇ ಹೋಗುವರು ಎಂದು ಯೆಹೋವನು ನುಡಿಯುತ್ತಾನೆ. ಯೆಹೋವನು ದಾರಿಗಳು ಕೂಡುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ನೋಡಿ, ಪುರಾತನ ಮಾರ್ಗಗಳು ಯಾವುವು, ಆ ಸನ್ಮಾರ್ಗವು ಎಲ್ಲಿ ಎಂದು ವಿಚಾರಿಸಿ ಅದರಲ್ಲೇ ನಡೆಯಿರಿ. ಇದರಿಂದ ನಿಮ್ಮ ಆತ್ಮಗಳಿಗೆ ವಿಶ್ರಾಂತಿ ಸಿಗುವುದು ಎಂದು ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ಟಾಗ ಅವರು ಅದರಲ್ಲಿ ನಾವು ನಡೆಯುವುದೇ ಇಲ್ಲ ಎಂದರು. ಆಮೆನ್. வேதத்தை வாசித்த சகோதரருக்காக கிறிஸ்துவ சபை மூலியமாய் வாழ்த்துகிறோம். இந்த நேரத்தில் தமிழில் வில்சன் பிரதர் வேதத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கிறோம். எரேமியா 6ஆம் அதிகாரம் வசனம் 16வது வசனம் நம்ம வாசிக்க கேட்போம். எரேமியா 6ஆம் அதிகாரம் வசனம் 16. வழிகளிலேயே நின்று பூர்வ பாதைகளையும் எவையென்றும் கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலேயே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா இளைப்பாறுதல் அடையும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களே, நாங்கள் அதிலேயே நடவ மாட்டோம் என்றார்கள். ஆமென். வேதத்தை வாசித்த சகோதரருக்காக கிறிஸ்துவ சபை மூலியமாய் நன்றி செலுத்துகிறோம். நேரத்தில் நமது ஊழியக்காராக தேவ செய்தியை கொடுக்கும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசுத்த நாளிலும் வாரத்தின் முதல் நாள் தேவனை ஆராதிக்கும்படி நாம் ஒன்றாக கூடி அவரை மகிமைப்படுத்தும்படி தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அதற்காக நம்ம ஒரு ஜெபத்தை செய்து செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். அனைவரும் எழுந்து நின்று நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோகத்தின் பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. இந்த மனமகிழ்ச்சியான நாளை எங்களுக்கு கொடுத்து நாங்கள் உண்மை அப்பா பிதாவே என்றும் தொழுது கொள்ளும்படி பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிச்ச தயவுக்காக நன்றி தகப்பனே. இதோ ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடந்து போற பாதையில்
உம்முடைய வார்த்தைகள் எம்மோடு இருந்து நீர் எங்களை வழி நடத்தும்படி உண்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. இதோ உலகத்தின் அழிவுகளை காண்கிறோம் தகப்பனே. அவர்கள் மத்தியிலும் எங்களை ஆசீர்வதிச்சு பலப்படுத்தி உம்முடைய கிருபையால் உம்முடைய வல்லமையால் எங்கள் வழி நடத்தின தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. இதோ இந்த நாளிலும் நாங்கள் வாசிக்க போகிற இந்த வேத வசனத்தின்படி, பேச போகிற தேவ செய்தியின்படி நீங்க எங்களோடு இருந்து இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு எடுத்து உபதேசிக்கும்படி எங்களை ஆசீர்வதிச்சு பலப்படுத்துங்க. எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வேதத்துல வாசிச்சது போல மனுஷன் எந்த காரியங்களை முக்கியமாக செய்ய வேண்டும் என்றால், எரேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் மீண்டும் ஒரு வாசிக்க கேட்போம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகளிலே எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்வழியிலே எங்கே என்று பார்த்து அதிலே நடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களே நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்றார்கள். ரெண்டு பிரிவினை இங்க வெளிப்படுத்துற தேவன் என்னன்னா, தேவன் சொல்ற காரியம் என்னன்னா, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். இந்த வழிகள் போது அநேக நேரத்துல உலகத்தார் என்ன பண்ணிடுறாங்க, ஒன்மே இருந்தாலும் பரவாயில்ல போயிடலாம், கிட்டதான் இருக்குதுன்னு போறாங்க. அது ஒரு நாள் 2 நாள் பாஸ் பண்ணி போயிடுவாங்க. இன்னொரு நாள் வரும்போது அப்படிதான் போகும்போது எதனா அடிக்கும். அப்போ எதனா ஒரு ஆபத்து நேரிடும் போது இவங்க என்னை அடிச்சுட்டாங்க, ஆனா அவங்க வழியை அது என்ன பண்ண மாட்டாங்க, பார்க்கவே மாட்டாங்க. அது உண்மைதானு தெரிஞ்சும் அந்த போற நிறைய மனுஷங்க இருக்கிறாங்க. அப்படிதான் தேவனுடைய பிள்ளைகள் இந்த வழிகள்னா எதுனா புதிய ஏற்பாடு சட்டங்கள். அந்த புதிய ஏற்பாடு சட்டங்கள்ல நின்று வேதத்தை தொடர்ந்து பார்த்து பூர்வ பாதைகள் அப்போஸ்தலர்களின் உபதேசத்துல எவை என்று எது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சட்டம் என்று கேட்டு விசாரித்து, இந்த கேட்டு விசாரிப்பதுல அநேக பேர் என்ன பண்ணிடுறாங்க, மறுதளிச்சுட்டு போயிடுறாங்க. இப்ப இந்த கேட்கறதுல விசாரிக்கிறதுல நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடுவுங்கள். இந்த நல்வழி யாருன்னு நமக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இந்த நல்ல வழிய என்ன சொல்றாங்க, பார்த்து அதிலே நடுவுங்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்து நம்ம என்ன பண்ணணும், நடக்கணும். அதுதான் நல்வழி. இப்போ அப்படிப்பட்ட இல்லாதவர்கள் கீழே சொல்றாங்க பாருங்க, அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களும் யார்? இந்த அவர்கள் தேவனை அறியாத மக்கள், கிறிஸ்துவை அறியாத மக்கள், பரிசுத்த ஆவியை அறியாத மக்கள். அப்படின்னா அந்த பூர்வ பாதையின் வார்த்தைகளை தெரியாத மக்கள், அது படிக்கிறதுக்கு முயற்சியும் எடுக்காத மக்கள். அவங்க என்ன பண்றாங்க, அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். அவங்க சொல்லிடுறாங்க, இதை நான் செய்யவே மாட்டேன். இது இயேசு கிறிஸ்து சொன்னாலும் ஆகட்டும், தேவன் சொன்னாலும் ஆகட்டும், நான் செய்ய மாட்டேன். இந்த 2 காரியத்தை குறிச்சுதான் இன்னைக்கு நம்ம தேவ செய்தியா பார்க்க போறோம். ஏன்னா
அப்போஸ்தலர்கள் உபதேசத்துல இருக்கும்போது பிசாசானவனும் சரி, உலகத்தாரும் சரி, உலகத்தில் உள்ளவர்களும் சரி, நம்ம என்ன பண்ணுவாங்க? அநேக காரியங்களை பிரச்சனை உண்டாக்குவாங்க. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற மனிதர்கள் அநேக காரியங்கள், அவர்களுக்கு சொந்த குடும்பமாகட்டும், இல்ல வேலையின் நிமித்தமாகட்டும், நண்பரின் நிமித்தமாகட்டும், அப்படி இல்லைன்னா உற்றார் உறவினர் நிமித்தமாகட்டும், ஏன் சொந்த புத்தியே ஆகட்டும், இது எல்லாம் என்ன பண்ணுமா? தேவனுக்கு விரோதமாக. அப்படின்னா பிசாசின் தந்திரங்கள் நம்ம பார்த்து அதுல நடக்கிற மாதிரி நம்மள வழி நடக்கும். ரொம்ப நேரத்துல அந்த காரியங்களை நிறைய கிறிஸ்தவர்கள் செய்வது, உண்மையான கிறிஸ்தவர்கள் அது யாரும் செய்ய மாட்டாங்க. உலகத்தார் கிறிஸ்துவை அறிந்தும் தேவனை மறுதலிக்கிறவர் இப்படியாப்பட்ட காரியங்களை செய்வார்கள். இந்த காரியங்கள் தேவன் என்ன பண்றாங்க? அனுமதிக்கிறார்களா கிறிஸ்துவின் சபையில? ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், இந்த பாரம் தான் நான் இப்ப சொன்ன காரியங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம், பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும். இது நம்மள சுத்தினே இருக்கும். கிறிஸ்துவின் சபையார எப்போதும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கவே கூடாது. அதான் முதலே சொன்னேன். நம்ம குடும்பத்துல இருக்கிற கணவனாகட்டும், மனைவி ஆகட்டும், இல்ல பிள்ளைகள் ஆகட்டும், இல்ல நண்பர்கள் ஆகட்டும், இல்ல உறவினர்கள் ஆகட்டும், இல்ல வெளித்துல அந்நியர் ஆகட்டும், இல்ல நம்ம வேலை நிமித்தம் ஆகட்டும், இப்படியாப்பட்ட காரியங்கள் எப்படி இருக்குங்களா? பாரமா இருக்குமா? யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கும், நம்மளை சுத்தி நெருங்கி இருக்கும். ஏன்னா பிசாசு அந்த ஆத்மா ரட்சிக்க விடவே மாட்டான். அவ்வளோ ஒரு டைட்டா வச்சிருக்கோம். பாவத்தையும் தள்ளிவிட்டு, இப்ப என்ன பண்ணணும் கிறிஸ்துவின் சபையா? இப்படியாப்பட்ட பாவங்கள் இருந்தா அதை தள்ளி விட்டு ஓடணும். எப்படி ஓடணும் பாருங்க. தள்ளிவிட்டு தொடங்குகிறவருமாய் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்தில், இந்த அதான் மேல நம்ம படிச்சோம். என்ன படிச்சோம் தெரியுங்களா? அதுல வழிகளிலே நின்று நம்ம ஓடும் போது அநேக தடைகள் உண்டு. அதான் நம்ம நின்று பார்க்கணும். நம்ம ஓடுறதுக்கு அந்த ரோடு கரெக்டா இருக்குதா, ஏதோ தடைகிட எதுனா வருதா, இல்ல போற பாதை சரிதானா? அப்போ ஓடும் போது தேவனை நோக்கி நம்ம பயணம் பண்ணும்போது அந்த தடைகள் எல்லாம் என்ன பண்ணிடும்? இந்த பாரமான யாவற்றையும் நம்மளை சுத்தி நெருங்கி இருக்கும் போது நம்ம யாரை நோக்கி ஓடணும்ன்றாரு? இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். இந்த கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அநேக ஆத்மாக்கள் சில பேர் பொறுமையை இழந்துடுறாங்க. அதான் சொன்னேன் இல்லைங்களா? குடும்பத்தின் நிமித்தம் எத்தனை வருஷமா நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், தேவனை நோக்கி நான் ஜெபிக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவ தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன்னு அந்த தன்மையில இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான அந்த பொறுமையை என்ன பண்ணிடுறாங்க? இழந்துடுறாங்க. எது வந்தாலும் எனக்கு இப்பவே நடக்கணும். அந்த மாதிரி பொறுமையோடு நம்ம ஓடும் போது அந்த ஆத்மாக்களுக்கு என்ன கிடைக்குதுங்களா? நியமித்து இருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடும் இளைப்பாறுதல் கிடைக்கும். அதான் அவங்க சொல்றாரு, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள், அதுக்கு தொடர்ந்து வாங்க, அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நம்ம ஆத்மா ரட்சிக்கப்பட்டாலே போதுங்க. நம்ம சரீர வாழ்க்கை எப்படி இருக்குங்களா? நிம்மதியா, அமைதியா, சந்தோஷமா இருக்கும். எந்த ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கும். ஆனா ஆத்மாவே அந்த குழப்பத்துல இருந்தா, அந்த சந்தேகத்துல இருந்தா, நமக்கு அந்த பொறுமை இல்லைன்னா எப்படி இருக்குமா? எப்போதும் குடும்பத்திலே ஆகட்டும், இல்ல வெளித்திலே ஆகட்டும், வேலை மேல ஆகட்டும், என்ன பிரச்சனை இருந்துனே இருக்கும்.
ஒரு நிம்மதியே இல்லாம இருக்கும். அதுதான் சொல்றாரு அவர். ஏன்னா நிறைய பேரு பாவத்தில் இருந்து விடுதலை ஆயிருக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. எத்தனையோ பேர் நீங்க பார்த்திருப்பீங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க, விடுதலை ஆக்கி. இயேசு கிறிஸ்து தான் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தாருன்னு அநேக பேர் சொல்வது. ஏன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, யாரு பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்ததுன்னா யாரு காட்டுவோம், இயேசு கிறிஸ்துவ தான். இன்னைக்கு அநேக பேர் அதுக்குதான் இயேசு அப்பான்னு போயிடுறாங்க, இயேசுதான் பிதான்னு போயிடுறாங்க. ஏன்னா விடுதலை செய்தவர் வேற, விடுதலை செய்யும்படி அனுப்பினவர் தேவன். விடுவிக்கிறவர் ஒருத்தர், அதுக்கு அனுப்புறவரு ஒருத்தர். அப்ப இப்படியாப்பட்ட காரியங்கள்ல நம்ம யோசிக்கிறதே இல்லை, நின்று பார்க்கறதே இல்லை. இது சரியா தவறான்னு அநேக சகோதர சகோதரிகள் தெரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய சிந்தனை எல்லாம் எப்படி இருக்குதுமா, பரிசுத்தவான்களை நோக்கி அவர்கள் ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை, அடையாளங்களை, தீர்க்க தரிசனங்களை, இப்படியாப்பட்ட காரியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து ஓடுறாங்க. அவங்க பரிசுத்தவான்கள், அவங்க சொல்ற வார்த்தை உண்மை. ஏன்னா இந்த வழிகளில எப்படி இருக்கணும் தேவன் சொல்றாரு பாருங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் நம்ம வாசிக்க கேட்போம். இவங்களுடைய வழி தேவன் சொல்ற பாருங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் நான் இருளின் அதிகாரத்தை என்று நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உள்படுத்தினவரும் இருக்கிற பிதாவை சோத்திருக்கிறோம். இப்போ யாரு நம்மளை விடுதலை செய்தது? பிதாதான் விடுதலை செய்யறாரு. அதற்கு ஒரு கருவி இயேசு கிறிஸ்துவ அனுப்புறாரு, அவருடைய குமாரன். ஆனா இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்ற ஒரு உபதேசம், இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்ணாருங்க, விடுதலை செய்தாரு, பாவத்துல இருந்து விடுதலை செய்தாரு. அனுப்பினவரை மறந்துட்டாங்க, அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கல, அந்த வழியை நின்று பார்க்கல, அந்த வழியை என்ன பண்ணல, பொறுமையோடு அத நிதானத்தோடு அவர்கள் அதை பார்க்கவே இல்லை. இந்த வசனங்கள்லாம் அவங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்த நேர்மை இருக்காது. ஏன்னா போதகர் சொல்லிட்டா போதும், நமக்கு அதுவே போதும் அப்படின்ற ஒரு காரியத்துல மைண்ட் செட்டப்ல கொண்டாந்துறாங்க. ஆனா அங்க சொல்றாரு பாருங்க எவ்வளவு அழகா, இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். நான் யாரை ஸ்தோத்தரிக்கிறேன்? இயேசு கிறிஸ்துவையா, பரிசுத்த ஆவியையா, அப்போஸ்தலர்களையா, இல்ல பழைய ஏற்பாட்டுல மோசே, இல்ல தாவீது, சாலமன், சவுல் இவர்களையா? நான் ஸ்தோத்தரிக்க வேண்டியது ஒரே ஒருத்தர், பிதாவாகிய தேவன். அவர் தான் நம்மளை விடுதலை ஆக்கும்படி இயேசு கிறிஸ்துவை அனுப்புறாரு. அப்போ இப்படியாப்பட்ட காரியங்களை சில சகோதர சகோதரிகள் சிந்திக்கவே மாட்டாங்க. புறஜாதி இடத்துல அநேக காரியங்கள் இருக்கலாம், ஆனா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும்னா பெரிய கேள்வி. இப்ப நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், நமக்கு நித்திய ஜீவன் உண்டுதான் ஒடையாகும். பூமிக்குரிய ஆசீர்வாதமும் நன்மையை யார் கொடுக்கறதுன்னா தேவன் கொடுக்கிறது. நாம அவர்கிட்ட கேட்கவே தேவையில்லை, நமக்கு என்ன தேவையோ அது கொடுக்குறேன் முன்னாடியே நமக்கு என்ன பண்ணிட்டாருங்க சொல்லிட்டாரு. அதான் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியோ தேடுங்கள், அதன் கூட உங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணுவோம் கொடுக்கப்படும். அப்போ கொடுக்கறதுல அவர் எல்லாத்தையும் வல்லமை உள்ளவரா இருக்காரு. நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுறதுல சரியா இருக்கிறோமா? பூர்வை பாதைகள் அந்த வழிகளை நம்ம பார்த்திருக்கிறோமா? அப்போஸ்தலர்களின் உபதேசத்துல வளர்ந்து இருக்கிறோமா? கிறிஸ்துவின் சட்ட திட்டங்களை கை கொண்டு இருக்கிறோமா? பாருங்க, அப்படிதான் வாழும்போது மனுஷர் என்ன பண்றா பாருங்க. சில கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவர்களே எல்லாம் சரிதான் என்று எல்லா சபைக்கு போறது, அவங்க செய்யறதும் சரிதான், நாம செய்யறதும் சரிதான், கிறிஸ்துவின் மூலியமா தேவனை துதிக்கிறோம் அப்படின்னு நிறைய சபை போறப்பா சரியா சகோதர சகோதரிகள் நம்ம பார்க்கணும். இயேசு யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கிறிஸ்துவின் சபை யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்.
ஆனா இயேசுவே யாரும் நமக்கு தெரியலன்னா, அந்த வழியை நம்ம கண்டுபிடிக்கலன்னா, அந்த பூர்வ பாதை நம்ம அறியலன்னா, நம்ம கிறிஸ்தவ சபையை கண்டுபிடிக்கவே முடியாது. இப்ப பாருங்க என்ன சொல்றாரு, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். புதிய ஏற்பாடுல எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏனில் ஒரே தரம் பிரகாசிப்பதும் பரம ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றோம். தேவனுடைய நல் வார்த்தையை இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தோம். இப்ப என்ன சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிற நீங்க எல்லாம் எப்படியாப்பட்டவர்கள்? ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கும் ஒரே ஞானஸ்தானம். கிறிஸ்துவுக்குள்ள வரவங்களுக்கு ஒரே ஞானஸ்தானம். பிதாவாகிய தேவன் நமக்கு அப்படியாப்பட்ட ஆசீர்வாதத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக பரிசுத்த ஆவி மூலமாக கொடுத்திருக்கிறார். பிரகாசிக்கப்பட்டோம், பரம ஈவை ருசி பார்த்தோம், நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம போறோம்னு நிச்சயித்து இருக்கிறோம். அப்புறம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம். தேவனுடைய வார்த்தைகளை நம் இருதயத்துல பெற்றுக்கொண்டோம். தேவனுடைய வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தோம். என்ன சொல்றாருங்க, இது கிறிஸ்தவர்களுக்கு தான் இந்த முக்கியமான வசனம். ஏன்னா ஒரே தர்மம் தான் கிறிஸ்துவுக்குள்ள வரும். அந்த பாதையை முழுசா தெரிஞ்சு வந்துட்டா மற்ற புறஜாதி மக்களுக்கிட்ட, புறஜாதி வேற்று சபையாருக்கு போறதுக்கு நம்ம நிச்சயமா தவிர்ப்போம். வாசிங்க, அதுலயே தொடர்ந்து 5வது வசனம் பாருங்க. அந்த ருசி பார்த்து தேவனுடைய நல் வார்த்தையை இல்ல 6வது வசனம், மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தங்களே மறுபடியும் சிலுவையில் அறிந்து அவரை தாமே அவமானப்படுத்தபடியால் மனம் திரும்புவதற்கேற்றவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். என்ன சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவுக்குள் வந்து இப்படியாப்பட்ட காரியங்களை ருசி பார்க்கிறோம். எப்படின்னா ஒரே தட ஞானஸ்தானம், ஒரே தட நித்திய ஜீவன், ஒரே தட பரிசுத்த ஆவியின் வார்த்தைகளை பெற்றுக்கொண்ட நாம் தேவனுடைய நல் வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தோம். அப்போ இவ்வளவு நம்ம பார்த்துட்டு இயேசு கிறிஸ்து தான் தேவன் சொன்னா என்ன சொல்றாரு பாருங்க, தேவன் மறுதலித்து போனவர்கள். யார் இந்த மறுதலித்து போனவர்கள்? கிறிஸ்துவை, அவருடைய உபதேசத்தை, தேவனை யார் என்று மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவை தங்கள் மறுபடியும் சிலுவையில் அறிந்து அவமானப்படுத்துகிறபடியாலே மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிப்பதற்கு கூடாத காரியம். இந்த சபையை விட்டு போயிட்டா அவ்வளவுதான். கிறிஸ்துவின் சபையில இருந்து நித்திய ஜீவனை பெறும் என்று விசுவாசத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மக்களும் மறுபடியும் உலக வாழ்க்கை தான் எனக்கு சரின்னு போயிட்டா அவங்களை திரும்பி கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு முடியாத காரியம். பரலோகத்துக்கு போறதுக்கு முடியாத காரியம். நித்திய ஜீவனை பெறத்துக்கு முடியாத காரியம். ஏன்னா இங்க சமாதானம், அமைதி தான் அநேக இடத்துல இருக்கு. கிறிஸ்துவனாலே என்னங்க சமாதானம். ஆனா இந்த வழியை சில சகோதர சகோதரிகள் என்ன பண்ணிடுறாங்க, விட்டு விலகி போயிடுறாங்க. இல்லப்பா எங்க குடும்பத்துல யாருன்னா ஒருத்தர் பொய் சொல்றாங்கப்பா, பொய்ன்றது தேவனுக்கு பிடிக்காத காரியம். எவ்வளவு பெரிய தவறு தெரியுங்களா? அந்த பொய் சொல்றவங்கள 2ஆம் மரணமான அக்னியும் கந்தகத்திலையும் தள்ளப்படும் வேதம் சொல்லுது. ஆனா சாதாரண ஒரு பொய்ய கூட ஈஸியா சொல்லிடுறாங்க. கேட்டா தெரியாம வந்துடுச்சு, தெரியாம எங்கன்னா போய் நம்ம 10,000 ரூபாய் வேணும்னு கொடுத்துருவோமா? அப்ப குடிக்கும் போது எவ்வளவு யோசிக்கும். இல்ல தெரியாம யாரோ ஒருத்தர் வெளியூர்ல இருந்து வந்தார், வந்து தங்கிக்க 1 மாசம் 2 மாசம் விட்டுருவோமா? இல்ல தெரியாம போய் ஒரு துணி எடுக்கணும்னாலும்
10 தடவை யோசிச்சு அந்த துணி குவாலிட்டியா இருக்கா இல்ல கடை நல்ல கடையா ஏமாத்துறாங்க இதெல்லாம் விசாரிச்சு தான் எடுக்கணும். ஆனா கிறிஸ்துவின் சபை என்று என்னென்று அறிந்து திரும்பி உலகத்தாரோட திரும்பி போறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. சக்கன் போயிடும். என்னப்பா உங்க சபையில உப்பு சத்தே இல்ல, ஒரு மியூசிக் இல்ல, ஒரு பாட்டு இல்ல, ஒரு கைத்தட்டல் இல்ல, தேவனுடைய சட்டம் இருக்குதா இல்லையான்னு யாரும் பார்க்கறது இல்ல, பூர்வ பாதைகள் எது என்று விசாரிக்கிறதே இல்ல. என்ன சொல்லிடுறாங்க, இந்த சபைக்கு போனா எப்படி இருக்குதுப்பா, லைட்டுங்க பாரு, ஜிகு ஜிகுன்னு அந்த ஜிகுனாங்க பாரு, நான் கை தட்டுறாங்க, நான் ஆசீர்வாதம்பா. ஆனா அவங்க குடும்பத்துல நீங்க ஒரு நிமிஷம் போய் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனை பிரச்சனை சொல்றாங்க தெரியுங்களா? அடுக்கடுக்கா வச்சிருக்காங்க. கேட்டா தேவன் பொறுமையோடு இருக்கிறார், எங்களை ஆசீர்வதிக்கிறார். இப்படி அல்ல, பூர்வ பாதையை விசாரித்து பாருங்கள். பைபிள்ல இருக்கிற எல்லா வசனமும் எனக்குதான்றது தவறான ஒரு உபதேசம். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ஏன் தேவன் பிரிச்சு வச்சிருக்கிறார்? ஏன் பழைய ஏற்பாடு நிழலா வச்சிருக்கிறார்? புதிய ஏற்பாடு சட்டங்கள் அப்போஸ்தலர்கள் உபதேசத்துல நாம புதிய ஏற்பாடை தொடங்கணும் ஏன் தேவன் சொல்றார்? இதெல்லாம் விசாரிக்காம போற தொட்டு அவங்களுக்கு வாழ்க்கையிலும் நிம்மதி இல்ல, நித்திய ஜீவனும் பெற முடியாது. ஒரே ஒரு விஷயம் தான், பொய் சொல்லாம எந்த மனிதன் வாழ்றானோ அவன் தேவனுக்கு எப்படி இருப்பானா? உத்தமனோ, நீதிமானோ, சன்மார்கனோ, தேவனுக்கு பயந்து இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை போல நாம வாழணும். நிறைய விஷயத்துல சொல்றோம், அது எப்பனா பொய் சொல்லிக்கிறாரா? அப்படியே நம்ம வாழ மாட்டோம். ஆனா தேவனுடைய குமாரன். அப்ப அப்போஸ்தலர்கள் அட்லீஸ்ட் அப்போஸ்தலர்கள் மாதிரி வாழலாம் இல்ல? சபைக்கு 9 மணினா 9 மணிக்கு முன்னாடி வந்து நிக்கணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவர்கள். ஆராதனை என்றது மனிதர்களால் பார்த்து போற்றப்படுவதல்ல, தேவனை மகிமைப்படுத்துவது. நம்ம எல்லாம் ஏதோ ஒரு சாதாரண விஷயம் தான் சபைக்கு போறது வருது கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதே இந்த தேவனுடைய வார்த்தை. நீங்க எப்படி வாழணும், உலகத்துல எப்படி இருக்கணும், உங்க வாழ்க்கையில எது நன்மையானது தேவைன்றது நிர்ணயிக்கிற ஒரு சபை இந்த கிறிஸ்துவின் சபை. வாசிக்கலாம், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 33வது வசனம். இங்க வந்து ஒருத்தர் பாருங்க என்ன பண்றாரு, நான் கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறேன், கிறிஸ்துவின் சபையில தான் இருக்கிறேன், அவருக்கு அந்த சபையை விட்டு விலக மாட்டேன், கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை தான் கை கொள்றேன்னு சொல்லி ஒருவர் என்ன பண்றாரு பாருங்க. எல்லாரும் எடுத்துக்கங்க, சகோதர வாசிங்க. யாருன்னா மத்தேயு 26ஆம் அதிகாரம் 33வது வசனம். இவங்களுடைய வழி பாருங்க எப்படி இருக்கு அந்த வழி. பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, இயேசு கிறிஸ்துவுக்கு பிரதியுத்தரமாக சொல்றாரு, அவரு உமது நிமித்தம் எல்லோரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலமும் இடரல் அடையேன் என்றார். என்ன சொல்றாரு பாருங்க, இயேசுவே உன்னை விட்டு எல்லாரும் போயிட்டாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன், நான் கடைசி வரைக்கும் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொன்ன பேதுரு. இன்னைக்கு கிறிஸ்துவின் சபையில நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. நான் எந்த சபைக்கு போனாலும் கிறிஸ்துவ விட்டு போக மாட்டேன், கிறிஸ்துவின் சபை தான். ஆனா பேர் ஒட்டி மாத்தி மாத்தி வச்சுக்கிறாங்க. பேருக்கு கிறிஸ்துவ தான் அவங்க தேவன் இருக்காங்க. ஆனா இவர் சொல்றாரு பாரு, நான் எந்த சூழ்நிலையும் உன்னை விட்டு போக மாட்டேன் இப்படி சொல்லி கீழே பாருங்க என்ன நடக்குது. 35வது வசனம் வாசிங்க. அதற்கு பேதுரு, நான் உம்மோடு மறிக்க வேண்டுமா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றார். உண்மை என்ன பண்ண மாட்டேன், மறுதலிக்க மாட்டேன். அதுக்குன்னா இன்னைக்கு சிறிய அடிபட்டுச்சுன்னா ஓடி போய் வார்த்தை முதல் நாள் ஆகணும், என்ன ஆகணும், ஹாஸ்பிட்டல்ல பத்துக்கிறவங்க. ஆராதனை நாளா இருந்தாலும் எனக்கு முதல் என் உடம்பு தான் முக்கியம். ஆனா உண்மையான கிறிஸ்தவர்களை நீங்க அநேக இடத்துல பாருங்க எப்படி இருக்கிறாங்க தெரியுங்களா? துணி இருக்காதுங்க மேல, அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடு இருக்காதுங்க, இருக்க வீடு இருக்காதுங்க, பைபிள் தூக்கின்னு சுத்துறாங்க. ஏன்?
அவங்களுக்கு தான் எல்லாம் இழந்துட்டாங்களே, ஒண்ணுமே இல்லையே. ஏன் ஓடுறாங்க? எத்தனையோ பேரு ரத்த சாட்சியாக மரித்து இருக்கிறாங்க. நம்ம அப்போஸ்தலர்களை எவ்வளவு பேர் மரித்து இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு வேலை இல்லை, எத்தனை பேருக்கு குடும்பம் இல்லை. கிறிஸ்துவ பத்தி சொன்னா தான் குடும்பத்தை அழிச்சிடுறாங்க. கிறிஸ்துவத்தை பத்தி சொன்னா கணவனை அழிச்சிடுறாங்க. இப்படியாப்பட்ட சூழ்நிலையிலும் எது நடந்தாலும் வேதத்தை தூக்கி சுத்துறாங்க. இன்னைக்கு கிறிஸ்துவின் சபையார் எத்தனையோ யூடியூப்ல பாக்குறாங்க. அப்ப நாம ஏன் அதை செய்ய மாட்டோம்? ஏன்னா உண்மையான கிறிஸ்தவர்கள் இதை செய்வாங்க. இப்ப நம்ம காலையில ஏற்றிருந்தோம், வேத வசனங்களை நம்ம ஆன்லைன் மூலியமா போடுறோம். ஏன் மற்றவங்க போட மாட்டேன்றாங்க? ஏன் தேவனுடைய வார்த்தையை அவங்க தேடி அதை படிச்சு காலையில போட மாட்டேன்றாங்க? நம்மள போட்ட என்ன உயிரை எடுத்துட போறாங்க? உயிரை கொடுத்தவங்கலாம் எங்கேயோ இருக்கிறாங்க. நம்ம ஒரு சின்ன துன்பம் கூட அனுபவிக்கல. ஆனா இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றதுக்கு இன்னைக்கு அநேக பேர் பயப்படும். பயம் மனுஷனால உண்டாக்க கூடாது. தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதுதான் பயம். அப்ப இந்த பேதுரு கூட இருந்தாரு. அவர் செஞ்ச அற்புத அடையாளங்கள் எல்லாம் பார்த்தாரு. அவருடைய வழி என்னன்னு தெரியும், நித்திய ஜீவன் தெரியும். ஏன்னா பரலோகத்தின் சாவி யார்கிட்ட கொடுத்தாரு? தெருவுகோள் பேதுருகிட்ட தான் கொடுத்தாரு. ஆனாலும் பேதுரு என்ன பண்ணிட்டாரு? இயேசு கிறிஸ்துவ மரித்தாலும் பரவாயில்ல கூட இருந்தாரா? கோழி 3 முறை கூறுத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாரு? பாத்தீங்களா எவ்வளவு பெரிய விசுவாசி. இது ஏன் நமக்கு உதாரணமா சொல்றாருன்னா, நாம அப்படி என்ன பண்ணக்கூடாதுங்க, மறுதளிக்க கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்தவர்கள் உண்மையான கிறிஸ்துவின் சபையார் மறுதளிக்க மாட்டார். அவருடைய வழி தெரியும், பூர்வ பாதை தெரியும், நித்திய ஜீவன் தெரியும். நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிறாரு இல்லைங்களா? நித்திய ஜீவனை அளிப்பதே உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருவோம். அப்போ நமக்கு கொடுப்பாரு. அப்ப நம்ம சில காரியங்களை மறுதளிச்சா தேவன் எப்படி நம்மள ஆசீர்வதிப்பார்? இப்படியாப்பட்ட காரியத்துல இதுல முக்கியமான ஒரு பாத்திரம். ஆனா பெரிய ஒரு தேசம், தேவன் அவங்களை எவ்வளவு பெரிய ஆளாக்கிக்கிறார் உலகத்துல தெரியுங்களா? அந்த மாதிரி ஒரு ராஜ்யம் பாருங்க. இஸ்ரேல் மக்கள் கேட்டாலே எல்லாரும் பயப்படுவாங்க. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் அவங்க கிட்ட நம்ம வம்பே வச்சுக்க கூடாது. இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் சொல்லல, அந்த காலத்துல தேவன் உண்டாக்கிய யாக்கோபின் இஸ்ரேல் 12 கோத்திரத்தார். அவங்க தேவனை மறுதளிப்பாங்க, திரும்பி தேவன்கிட்ட ஜெபிப்பாங்க, திரும்பி மறுதளிப்பாங்க. அப்ப தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. சரி, கடைசியா அந்த கஷ்டப்பட்டு மோசே என்ன பண்றாங்க? விடுதலை செய்து கூட்டிட்டு வர்றாரு. எவ்வளவு அற்புதங்கள் செஞ்சாரு. அவங்க பார்த்தாங்க, கண்ணால பார்த்தாங்க. கடல் என்ன ஆச்சுங்க? ரத்தமா மாறிச்சு. பார்த்து அவங்க எப்படியாப்பட்டவர்களா இருக்கிறாங்க பாருங்க. தேவனுடைய சட்டத்தை கொண்டு வரதுக்குள்ள எப்படியாப்பட்டவர்களா மாறிடுவாங்க. இன்னைக்கு நாம அப்படி இருக்கக்கூடாதுன்றதுதான் உதாரணம். வாசிக்கலாம், யாத்திரையாகமம் 32ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாடுல ஆதியாகமம் யாத்திரையாகமம் தெரியுங்களா? 32ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்க கேட்போம். முப்பத்தி 32ஆம் அதிகாரம் 1வது வசனம் எல்லாரும் எடுத்துக்கங்க. அதுல பாருங்க அவங்களுடைய வழிகள் எப்படி இருக்குது பாருங்க. அவங்க எப்படியாப்பட்ட வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதா கோத்திரம். என்னங்க யாத்திரையாகமம் 32ஆம் அதிகாரம் 1வது வசனம். மோசே மலையிலிருந்து இறங்கி வருவதை தாமதித்ததை, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வருவார்னு எல்லாரும் என்ன சொல்றாங்க? நான்ப்பா சும்மா சொல்லினே இருக்கிறீங்க. அவர் தாமதிக்கிறது எதுக்கு? அநேக ஆத்மாக்கள் இன்னும் மாறணும்னு தாமதிக்கிறார். ஜனங்கள் கண்டபோது அவர் வர்றதுக்கு லேட் ஆகுது. போயிட்டாரு, இன்னும் வரவே இல்லை, லேட் ஆகுது. அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி
தேசத்திலே ஆ, இருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த இந்த மோசே என்னும் என்ன சம்பவித்ததோ அறிவோம். என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க இங்க? கிறிஸ்துவுக்குள்ள வந்தவர்கள், தேவனை விசுவாசித்தவர்கள், அந்த வழி என்று அறிந்து கொண்டவர்கள், அப்ப என்ன பண்றாங்க? அவர் வருது தாமதமா இருக்குது. அப்ப என்ன பண்ணிடுறாங்க? அவர் எங்கப்பா வரேன்றாரு, வரவே மாட்டேன்றாரு, காரணம் இன்னும் அப்படியே காலங்கள் போயிட்டு. ஏன்னா நிறைய பொய்யான உபதேசங்கள் இப்படி சொல்லிதான் மக்களை ஏமாத்திட்டாங்க. அப்போ இங்க என்ன நடக்குது? மோசே மலைகளிலிருந்து இறங்கி வரும் தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆர்வனிடத்தில் கூட்டம் கூடி அவரை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியும். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் எங்களுக்காக உண்டு பண்ணு என்றார்கள். இப்போ உலகத்தார பார்க்கும் போது நீங்க யோசிக்கிறீங்களா? உலகத்தார விட்டுருங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? முதல் செய்யற காரியம் சுருவ வழிபாடு. இப்போ யாத்திரை ஆகமத்துல சொல்றாரு 20ஆம் அதிகாரத்துல, பிதாவாகிய தேவனை தவிர ஒருத்தரையும் வணங்கக்கூடாது, மேலே வானத்திலும் கீழே பூமியில இருக்கிற தண்ணீர்களும் யாதொரு சுருவத்தையும் விக்கிரத்தையும் நீ உனக்கு உண்டாக்காத இருவாங்க அப்படின்னு சொன்ன தேவன்கிட்ட இந்த இஸ்ரேல் மக்கள் எத்தனையோ அற்புதங்கள் செய்து மன்னாவை தின்று கால் பாத ரட்சங்கள் தேயாதபடிக்கு, துணி அழுக்காகாதபடிக்கு அத்தனை வருஷம் 40 வருஷம் கூட்டிட்டு வராரு. எல்லாவற்றையும் கொடுத்த அவரு தேவன் மோசே மேல போகும்போது வரத்துக்கு தாமதமா இருக்குது. என்ன சொல்றாங்க? எங்களுக்கு பூமியில இருக்கிறதுக்கு ஒரு தெய்வங்களை உண்டு பண்ணு. சிலுவையை கூட இன்னைக்கு தெய்வம்ன்றாங்க. சிலுவை புனித சின்னமான்னு கேட்டா ஆமான்றாங்க. அது புனித சின்னம் இல்ல, பாவத்தின் சின்னம்னு இன்னைக்கு யாருக்குமே தெரியாம இருக்கு. சிலுவை போடுறாங்க, ஒரு கட்டடத்தை பார்த்தா சிலுவை போடுறாங்க, இல்ல வீட்டுல சிலுவை மாட்டுறதும், கார்ல சிலுவையை போடுறதும். சிலுவையில எதுக்கு அறியறாங்க? இயேசு கிறிஸ்துவ பாவம் செஞ்சாரு தானே அறியறாங்க. அப்ப பாவத்தின் சுருவம் தானே அது, பாவத்தின் சின்னம் தானே அது. ஏன் அந்த சிலுவையை தூக்கி வச்சுக்கிறாங்க? பிசாசு ஓடிடும் சிலுவையை வச்சா. நிறைய பேர் பைபிளை தூக்கி வச்சாலே பிசாசு ஓடிடுதுன்றாங்க. வார்த்தையில வல்லமை இருக்குங்க. அந்த வார்த்தை தான், ஜீவனுள்ள வார்த்தை தான் நம்மளை காப்பாத்துது. அந்த புத்தகத்துல அந்த பேப்பர்ல ஒன்றும் இல்லை, வல்லமை இல்லை. நீங்க எங்க வச்சாலும் அது அங்கதாங்க எடுக்கும். அப்ப இப்படியாப்பட்ட காரியங்களை அவங்க செய்யும் போது வாசிங்க தொடர்ந்து 32ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. அதே யாத்திரை ஆகமம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்களுக்கு நான் விதித்த வழிகளை சீக்கிரமாய் விட்டு. இதுதான் இந்த பூர்வ பாதை. அவங்க சொல்றாங்க இல்லைங்களா எரேமியால, வழிகளில் நின்ற பூர்வ பாதைகளை எவை என்று கேட்டு விசாரித்து நல்வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். இந்த இவங்க என்ன பண்றாங்க? தேவனுடைய வழியை விட்டு விலகிடுறாங்க. அதான் சொல்றாரு அவரு, அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு. அந்த சீக்கிரம்ன்றது எப்படிங்க? ஒரு நிமிஷத்துல நடக்கும். சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு. இப்ப மனுஷன் உண்டாக்குனது அதை கடவுள்னு வணங்குறாங்க. இயேசு கிறிஸ்து மாதிரி ஒரு சுருக்கத்தை உண்டாக்குறது யாரு? மனுஷனா இல்ல தேவனால உண்டாக்கப்பட்டதா? மனுஷனா மண்ணை எடுத்து அதுக்கு உருவம் கொடுத்து மூக்கு வாய் கண்ணு எல்லாம் கொடுத்துட்டு அத்தையே கடவுள்னு போய் அது எதுவா எனக்கு செய்யுமான்னு போறோம். அது பாட்டுக்கு ஒரு மூலையில இருக்கும். நீங்க என்னதான் பண்ணாலும் வருஷம் பெயிண்ட் அடிக்கணும், அவ்வளவுதான். ஒரு அலங்காரம் பண்ணி மாலை போட்டு வச்சுக்கணும். ஆனா அது கிடையாது. இது இல்ல பூர்வ பாதை. நீங்க தேடி பாருங்க, வேதத்துல புதிய ஏற்பாடுல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முடி நுழவு இருக்குதுங்க. இந்த முடி இருக்குது தெரியுங்களா?
அந்த மாதிரி என் வாழ்க்கை உதிர்ந்து போவோம். புள்ளின் பூவை போல இருக்குது மனுஷனுடைய வாழ்க்கை. ஆனா ஏன் தேட மாட்டேன்றான்? ஏன் வேதத்தை வாசிக்க மாட்டேன்றாங்க? ஏன் அதை கற்றுக்கொள்ள ஆர்வமா இருக்க மாட்டேன்றாங்க? ஏன்னா அவங்களுக்கு பூர்வ பாதையை சொல்லிக் கொடுக்க ஒரு ஆளு தேவை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அந்த எரேமியால சொல்றாரு பாருங்க, விசாரிக்க வேண்டும், கேட்டு விசாரிக்க வேண்டும். வெளிப்படுத்தலாம் சொல்லுங்க. என்ன சொல்லுது? இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் எழுந்திருக்கிற கை கொள்கிறவன் யாரு? வாக்கியவான்கள். இப்போ அவங்க விசாரித்து பாருங்க, வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு இஸ்ரவேலரை உங்களை எகிப்து தேசத்தில் இருந்து அழைத்துக் கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். தேவன் மகத்துவத்தால கூட்டிட்டு வந்த அந்த மக்கள் என்ன சொல்றாங்க? நம்மளை கூட்டு வந்த பிதாவாகிய தேவன் கிடையாது. யாரு? இந்த கன்றுக்குட்டி தான் நம்மளை கூட்டிட்டு வந்துச்சு. அந்த கன்றுக்குட்டி மேல ஏறி உக்காந்தாலும் ஒரு அஞ்சு கூட நகராது. ஆனா கூட்டிட்டு வந்தது இதுதாங்க. என்ன ஒரு மூளை பார்த்தீங்களா? அதோ இஸ்ரேல் மக்கள். ஏன் இது உதாரணமா சொல்றேன்னா, நாமும் நீங்களும் அப்படி இருக்கவே கூடாது. ஏன்னா பெரிய வாசல் இருக்கும், அநேக பேர் செல்வாங்க. எங்க போதுங்க? கேட்டுக்கு ஏதுவான வாசல். சிறிய வாசல் கொஞ்சம் பேர் தான். நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போறோம். நிச்சயமா சொல்ற, நித்திய ஜீவன் நமக்கு முதல் ஆயத்தமா இருக்கு. இயேசு கிறிஸ்து ரட்சகரா இருக்கிறாரு, பிதாவாகிய தேவன் நமக்கு தகப்பனா இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியின் வார்த்தைகள் வழி நடத்துவரா இருக்கிறாரு. நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. நாம தான் முதல் போய் நிக்க போறோம். முதல் போய் நித்திய ஜீவன் ஆகிடும். அப்போ இந்த இஸ்ரவேல் மக்களும் அதை எழுதுறாங்க. இந்த வழிகளில இன்னொருத்தரும் பாருங்க எப்படி இருக்கிறாரு. அதே யாத்திரையாகும் 32ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர்கள் உண்டு பண்ண கன்றுக்குட்டியை எடுத்து அக்கினியிலே சுட்டெரித்து. இப்போ உண்டு பண்ண கன்றுக்குட்டியே நெருப்புல சுட்டெரிக்கிறார்னா உண்டாக்குனவர்கள் என்ன பண்ணுவார் தேவன்? யோசிச்சு பாருங்க. சுரூபத்தை செய்த சுரூபத்தைய நெருப்புல போட்டு பஸ்மமாக்குறாருன்னா உண்டாக்குன மனிதர்கள் எங்க போவாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதர சகோதரிகளே. சுரூப வழிபாடு தேவனுக்கு அவ்வளவு அருவருப்பா இருக்குது. அப்ப அதை நம்ம தவிர்ப்போம். நம்ம 2 வசனத்தை வாசிச்சுட்டு நிறைவு செய்வோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கிறேன். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர்கள் உன் ஜீவனை தப்பு, ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியிலே எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. கண்மலையான இயேசு கிறிஸ்துவின் சபையில நம்ம உட்கார்ந்து இருக்கோம். நம்மள பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் சபையில கொண்டு வந்து விடுறாரு. ஏன்னா சோதம் குமார பட்டணத்தை அழிக்க போறாரு. அழிக்கிறதுக்கு முன்னாடி அங்க லோத்துடைய குடும்பத்தை கூட்டிட்டு வந்து வெளியே விடுறாரு. சட்டங்கள் கொடுக்குறாரு. அவர் சொல்றாரு, வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவனை தப்ப ஓடிப்போம். முதல் கிறிஸ்துவுக்குள்ள ஓடு, பின்னிட்டு பாராத. உன் பழைய பாவ வாழ்க்கையை நீ பாராத. நீ திருடனியோ, விபச்சாரம் பண்ணியோ, தீங்கு நினைச்சியோ, பொல்லாத நினைச்சியோ, பொய் சொன்னியோ, அடுத்தவங்களை காயப்படுத்தினியோ, இதெல்லாம் பாராது. ஏன்னா நீ கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு எல்லாம் மன்னிக்கப்பட்டது. பின்னிட்டு பாராதே, உன் ஜீவனை தப்ப ஓடிப்போ, பாராது, இந்த சமபூமியிலே எங்கும் நில்லாது. இந்த இடத்துல நீ நிக்காத, உலகத்தார் இடத்துல நீ நிக்காத. ஒரே ஒரு விஷயத்தை அவன் நினைவுபடுத்துறாரு, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. இன்னைக்கு மலை யாருங்க? கண்மலையான இயேசு கிறிஸ்து. கையில் பேர்க்கப்படாத ஒரு கல். அந்த கல்லு தான் எல்லா ராஜ்யங்களையும் அழித்து நிரந்தரமான ஒரு ராஜ்யம், கிறிஸ்துவின் ராஜ்யம் என்று நம்ம நிலைத்திருக்கும்படி தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அப்ப இந்த வழியை நம்ம தேர்ந்தெடுத்து தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு, யார் தேவன், யார் இயேசு கிறிஸ்து,
யார் பரிசுத்த ஆவியானவர் என்று நம்ம தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கும்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கின்றோம். ஏன்னா வழிகள் மிக முக்கியமானது. தேவனுடைய பாதைகளை நம்ம போகும்போது அநேக தடைகள் இருக்கும். சாமுவேல் என்று ஒருத்தர் இருந்தாரு. அவர் குழந்தையா இருக்கும் போதே அவங்க அம்மா அண்ணா என்ன பண்றாங்க, எடுத்துட்டு வந்து கோயில்ல விட்டுடுறாங்க, தேவனுக்குன்னு கொடுத்துடுறாங்க. அவங்க என்ன தேர்ந்தெடுக்கிறாங்க, அந்த பிள்ளை நல்லா வளரணும்னா யாரு அவங்க கூட இருக்கணும்? நண்பர்களா, இல்ல பெற்ற தாய் தகப்பன்? சில பேர் கை விட்டுறாங்க, தாய் தகப்பனா, இல்ல உறவினர்களா, இல்ல உலகத்தாரா? யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா பிதாவாகிய தேவனை. அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனுடைய சமூகத்துல கொண்டு வரணும்னா அவங்க வாழ்க்கை நிச்சயமாக மகிழ்ச்சியா இருக்கு. அப்போ சாமுவேல் தேவனிடத்துல பயபக்தியா உள்ளவரு. அவர் குழந்தையில இருந்து சபையிலே வந்து தொட்டு தேவன் அவ்வளோ விசுவாசித்தார். சபையார் நாம் எல்லாரும் தேவனை விசுவாசிக்கும்படி நாம ஆகட்டும், நம்ம குடும்பத்தாகட்டும், நம்ம பிள்ளைகள் ஆகட்டும், வரப்போற சந்ததிகள், நண்பர்கள், உற்றார், உறவினர் எல்லாருக்கும் உபதேசத்தின் வழியை சொல்லும். இதுதான்ப்பா நன்மையான வழி, இதை தேர்ந்தெடுத்து வாருங்க, நித்திய ஜீவன் உண்டு. பொறுமையோடு இந்த வசனங்களை கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து வழிநடத்தும்படி ராஜேந்திரரை சபையின் சார்பாக அழைக்கிறோம். அருமையான மெசேஜை கொடுத்த சகோதரருக்காக கிறிஸ்துவ சபை மூலியமாய் நன்றி செலுத்துகிறோம். வசனத்தின் மூலியமாய் நம்ம என்ன கற்றுக்கொண்டோம் என்றால், நாம் ஒரு சபைக்கு போக சொல்ல நம்ம நிதானித்து தெளிவா ஆராய்ந்து பார்த்து நம்ம வசனத்தை கேட்க வேண்டும். பார்க்க சில இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து அவ்வளோ அடிமைத்தனத்திலிருந்து கூட்டின்னு வந்தாரு தேவனே. ஆனா அவங்களுடைய விசுவாசம் என்ன பாருங்க, மோசே மலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள அவங்களுக்கு சொந்தமான ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அதை வழிபடுத்த தொடங்கி விட்டார்கள். பாருங்க, நம்ம வாழ்க்கையில கூட, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம போயிட்டு இருக்க சொல்லுவோம், சில நேரத்துல நம்ம கூட விசுவாசம் நம்ம கடந்து போயிடுறோம், நம்ம சொந்த இஷ்டத்துக்கு நம்ம போயிடுறோம். ஆனா நம்ம நிதானத்தை நம்மளை எப்படி இந்த உலகத்திலிருந்து நம்ம வீட்டு கொண்டு வந்தார் தேவன் என்று நம்ம ஒவ்வொரு நாளும் விசுவாசித்து அவர் பிரகாரம் நடக்கும்படி மெசேஜை அருமையா கொடுத்த சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் பாடலை பாட வெஸ்டர்ன் பிரதர் வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீண்டிடும், கைவிடாய் காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடாய் காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம், ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம், மனதில் கரையும் நீங்கிடவே சமாதானம் தங்கும், மனதில் கரையும் நீங்கிடவே சமாதானம் தங்கும், கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடாய் காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், உம்மை வழி நடந்திடும், உத்தமக்கென்றும் கர்த்தர் துணை, உம்மை வழி நடந்திடும், உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை, கண்களவை மீது வைத்திடுவான், கருத்தாய் காத்திடுவான், கண்களவன் மீது வைத்திடுவான், கருத்தாய் காத்திடுவான்,
கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். பாடலை பாடின சகோதரருக்காக கிறிஸ்துவ சபை மூலியமாய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் சகோதரர் பந்தி வழிநடத்தும்படி விசந்திரர் கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் நம்ம பந்தி தியானிக்குவோம். நான் 1 கொரிந்தியர் வசனம் 16ஆம் அதிகாரம் வசனம் 13 படிக்கலாம், வேதத்தை தியானிக்கலாம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலேயே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு வாங்கி நீங்கள் புசியுங்கள். உங்களுக்கு விற்கப்படுகிற இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய நினைவு கூறும்படி அவருடைய இதை வந்துட்டு நம்ம செய்யணும்னு சொல்றாங்க. நம்ம செய்யறதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஜெபம் செய்யும்படியாக கர்த்தருடைய இதுதான் எதிராளி. நாம் அனைவரும் எழுந்து நின்று தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசம் செய்கிற பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை நேரத்துக்காக அப்பா உம்மை துதிக்கிறோம். அப்பா, நீங்க இந்த நேரத்தை எங்களுக்காக தந்து இதோ உமது குமாரன் எங்களுக்காக இந்த கல்வாரி சிலுவையில் பாடுபடுறதுக்கு முன்பாக அவர் எங்களுக்காக அந்த பட்ட பாடுகளை ஞாபகத்தில் கொண்டபடி நீர் எங்களை ஆசீர்வதிச்சிரே தகப்பனே. இதோ தகப்பனே, எங்களுக்காக எங்கள் பாவங்கள் எங்கள் அக்கிரமங்களும் மன்னித்து எங்களை நீதியின் பாதையில வழிநடத்தும்படி கிறிஸ்துவானவர் தன்னை சாட்டையால் அடித்தார்கள். அப்பொழுது அவர் மாம்சம் கிழிக்கப்பட்டது. அந்த மாம்சத்துக்கு மாதிரியாக வைத்திருக்கிற அப்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. இதை நாங்கள் உட்கொள்ளும் போது ஏனோ தானம் என்று உட்கொள்ளாமல் கிறிஸ்துவின் சரீரம் என்னது என்று நாங்கள் இதில் பங்கு பெறும்படி எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிச்சு வரவேற்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். போஜனம் பண்ணிய பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். இப்போ நம்ம பானம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அப்பத்து திராட்சரசத்துக்காக ஒரு பிரதர் ஜெபம் பண்ணிட்டாங்க. ஜெபிப்போம். மகா கிருபையுள்ள எங்கள் பரமபிதாவே, இதோ நாம் இந்த இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே அறிந்ததை நாம் நினைவு கொள்வோம். அவர் பட்ட பாடுகளை நாம் நினைவோம். அவர் அந்த கஷ்டத்தில் நம்ம பாவத்துக்காக அவர் சாட்டையில் அடித்து அவரோட சதைகள் கிழிந்த அந்த ரத்தம் சிதறப்பட்டது. அதன் மாதிரியாக நம்மளுக்கு இந்த திராட்சரசத்தை கொடுத்திருக்கிறது. இதை ஆசீர்வதித்து பலப்படுத்தின தேவனே, இதை நான் இயேசு கிறிஸ்து வழியாக கேட்கிறேன். மூலம் பரலோகத்தில் இருக்கிற நல்ல பிதாவே, இப்பொழுது நம்ம காணிக்கை எடுப்போம். வசனம் சொல்லுது,
காணிக்கைக்கு விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, நம் மனதில் தேர்ந்தபடியே நம்ம கொடுக்க விரும்பும். அப்படிதான் வசனத்துக்காக விரும்பும். காணிக்கைக்காக ஒரு பதில் ஜபித்து வருங்க. எல்லாரும் ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கும் நல்ல தகப்பனே அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. இந்த காலை பொழுதுக்காக நன்றி தகப்பனே. தகப்பனே, உன்னுடைய கையிட்டு பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லுகிற தேவனே அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. கொடாகோடி நன்றி தகப்பனே. கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி, அமிக்கி குலுக்கி கொடுக்கப்படும் என்று சொல்லி தகப்பனே, எங்க முழு உள்ளத்தோடு நாங்கள் கொடுக்க நீங்க அந்த காணிக்கை நீங்க ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரும் ரட்சகரமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன். நல்ல தகப்பனே, ஆமென். பந்தியை வழிநடத்திய சகோதரனுக்காக கிறிஸ்தவ சபை மூலியமாய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் நமது ஊழியக்காரர்கள் வழிநடத்தும்படி கேட்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவுக்கு துதி கனம் உண்டாக்கப்படுவதாக. கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைவான ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். அனைவரும் எழுந்து நின்று நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மனுஷனுக்கு ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்த பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இன்னைக்கு நாங்கள் உயிர் வாழ்வது உங்களுடைய கிருபை. நாங்கள் பேசுவதும் பார்ப்பதும் நாங்கள் நடப்பதும் ஜீவ சுவாசத்தை சுவாசிப்பதும் நீ கொடுத்த கிருபை அப்பா. அந்த ஒரு சரீரம் ஆத்மா ஆவி இதோ இந்த நாளிலே சிறு சபையாக சேர்ந்து உம்மை ஆராதிக்கும்படி எங்களை ஆயத்தப்படுத்தினீரே அப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. பிதாவே, இதோ எங்களை கடந்த காலம் முழுவதுமாய் உமது கண்ணின் மணியை போல எங்களை சுகபத்திரமாக பாதுகாக்கிறே அப்பா. இதோ நாங்கள் நன்றாக இருக்கும்படி, எங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் வராதபடிக்கு, சரீரத்துல எந்த ஒரு ரத்தமும் வராதபடிக்கு உமது நேசகுமாரனை எங்களுக்காக தந்து அவர் அத்தனை பாடுகள் பட்டு இதோ எங்களுக்காக முள்முடி சுமந்து, எங்களுக்காக அவர் தலையிலே அடி வாங்கி, எங்களுக்காக அவர் முகத்தில் காரி துப்பினார்கள், எங்களுக்காக அவர் ஆடைகளை கழிந்தார்கள், எங்களுக்காக அவரை சாட்டையால் அடித்தார்கள், மாம்சம் சிதறப்பட்டது, ரத்தம் சிதறப்பட்டது, எங்களுக்காக அந்த சிலுவையை சுமந்தார், எங்களுடைய பாவங்களுக்காக அந்த சிலுவையில் மரணம் அடைந்தார். அப்படியாப்பட்ட ஒரு அன்பும் பாசமும் எங்கள் மேல் வைத்து எங்களை ஒரு குமாரன் மூலியமாக ஆசீர்வதிச்சீரே அப்பா. உனக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் தகப்பனே. பிதாவே, இதோ இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தோடு பலத்தோடு பூர்வ பாதைகள் எது என்று அறிந்து அதில் நிதானித்து பொறுமையாய் நடக்கும்படி அவர்களை பலப்படுத்துங்கள். கிறிஸ்துவின் உபதேசம் என்ன, புதிய ஏற்பாடு சட்டம் என்ன என்று அறிந்து கொள்ளும்படி அப்பா நீங்க அவங்களை ஆயத்தப்படுத்துங்க. கிறிஸ்துவின் சபையாருக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறே அப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. பிதாவே, நாங்கள் எப்போதும் மறவாதபடிக்கு உமக்கு முன்பாக உத்தமனும் நீதிமானும் சன்மார்கனும் உமக்கு பயந்தவனுமாய் நாங்கள் இருக்கும்படியும் எங்களை ஆசீர்வதிச்சு பலப்படுத்தலாம். நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் மென்மேலுமாக எல்லாவற்றிலும் எங்களை மேன்மைப்படுத்தியிருக்கிறது அப்பா. இப்படியாப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்த தயவுக்காக நன்றி தகப்பனே. பிதாவே, இதோ இந்த ஆராதனையை ஆரம்பம் முதல் முடிவு வரை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிச்சீங்க, அதற்காக நன்றி தகப்பனே. இதோ இந்த உள்ளான உலகத்திலும் இதோ தகப்பனே எத்தனையோ பேர் இந்த போர்களிலே மறித்து போறார்கள். அங்கே சண்டைகள், பசியும் பஞ்சமும் தகப்பனே, இந்த காற்றும் இந்த வெயிலும் எல்லாவற்றையும் சுற்றி அநேக மக்கள் அதுல பாதிப்படைந்திருக்கிறார்கள் தகப்பனே. அவர்கள் எல்லாம் சுகத்தோடு சந்தோஷத்தோடு நம்முடைய கிருபையோடு சத்தியத்தில் நிலைத்திருந்து தகப்பனே எல்லாரும் நம்முடைய வார்த்தையால் மகிழ்ச்சி பெறும்படி ஆசீர்வதிங்கப்பா. இதோ நீங்க
நடக்கிற பைபிள் கிளாஸ் வேத பாடத்தை நீங்க ஆசிரியங்க. சிறு பிள்ளைகள் நன்றாக அதை கற்றுக்கொண்டு அவங்க சபைக்கு தூணும் ஆதாரமா இருந்து ஒரு உற்சாகத்தோடு சபையை வழி நடக்கும்படி அவங்களை ஆசீர்வதிச்சு பலப்படுத்தினாப்பா. இதோ இருக்கிற சகோதர சகோதரிகளையும் தலைக்கா இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதினாப்பா. அவர்கள் அனைத்தும் உங்களுடைய வார்த்தையை கேட்டு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடாதபடிக்கு இறுதியம் என்ற பணிகளை எழுதி அதன்படி வாழும்படி ஆசீர்வதிச்சு பிதாவே, எப்படி ஆபிரகாம் உடைய வார்த்தை கேட்டு வந்தாரோ, நோவா உடைய வார்த்தை கேட்டு வந்தாரோ, தகப்பனே தாவீது உடைய வார்த்தையின்படி வந்தாரோ, தகப்பனே நாங்களும் இயேசு கிறிஸ்து மூலியமாக உடைய வார்த்தை கேட்டு உங்களிடத்தில் வரும்படி தகப்பனே அந்த வழிகளிலே எந்த ஒரு தடைகளும் இல்லாதபடிக்கு எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்த ஆரம்பம் முதல் முடிவரை எங்களோடு எங்களை எல்லாவற்றிலும் வழிநடத்துங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.